வெல்கம் டு சூடா ஒரு டாக். இது ஹாட்டான மேட்டர் லைட்டா. இந்த ஷோவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செலிபிரிட்டியை மீட் பண்ணி அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வரும். அந்த வகையில் இன்னைக்கு நாம மீட் பண்ணக்கூடிய செலிபிரிட்டி மதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். 2016 சட்டமன்ற தேர்தலில் மதிமுக ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. எதன் அடிப்படையில் இந்த நம்பிக்கை உங்களுக்கு? தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் தமிழக அரசியலில் நாங்கள் மாற்று குறையாத சக்தியாக இருந்து வந்திருக்கிறோம். இப்போது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை மாற்று சக்தியாக மக்கள் முன்னாலே நாங்கள் முன்னிறுத்துகிறோம். அதற்குரிய ஆளுமையும் அதற்குரிய ஆற்றலும் வைகோவுக்கு இருக்கிறது. வைகோ நிர்மாணித்து இயக்கி கொண்டிருக்கிற மறுமலர்ச்சி திமுகவினுடைய கட்டமைப்பும் தமிழ்நாட்டில் எல்லா ஊரிலும் இருக்கிறது. வியக்கத்தகுந்த அளவுக்கு வாக்கு வங்கி இல்லையே தவிர பாலில் படு நெய்யாய் விறகில் தீயாய் நாங்கள் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறோம். ஜெயலலிதா கருணாநிதி, கருணாநிதி ஜெயலலிதா இவர்களுடைய கேவலமான நாலாந்தரமான தமிழ்நாட்டை அதல பாதாளத்துக்கு தள்ளுகிற எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லாத, மக்களை ஏமாற்றுவதற்கும் ஏய்ப்பதற்கும் அறிவிக்கிற இலவச திட்டங்களை வைத்துக்கொண்டு ஒரு தரமும் தகுதியும் உள்ள தமிழ்நாட்டை உருவாக்குவதிலே 2 பேரும் தோற்றிருக்கிறார்கள். ஆகவே இதற்கு ஒரு மாற்றை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த மாற்று சக்தியாக மறுமலர்ச்சி திமுகவை முன்னிறுத்துகிறோம். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களும் நானும் இது சம்பந்தமாக நாடு தழுவிய அளவிலே ஒரு பெரிய பிரச்சார யுத்தத்தையே நடத்தி கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு 140 கிலோமீட்டர் அமராவதி ஆற்று உரிமையை பாதுகாப்பதற்கு 140 கிலோமீட்டர் வைகோ அவர்கள் ஒரு பிரச்சார யுத்தத்தையே மேற்கொண்டார்கள். இப்படி தினசரி பத்திரிகைகளிலே செய்திகள் வராமல் இருக்கலாம், ஆனால் மக்களினுடைய கவனத்தை கவரக்கூடிய அளவுக்கு கொள்கை சார்ந்து இவர்கள் வந்தால்தான் இனிமேல் தமிழகம் உருப்படும் என்கிற ஒரு நம்பிக்கையை விதைத்திருக்கிறோம். நாங்கள் விருட்சமாகவும் 2016 எங்கள் இலக்கு, வரலாற்றுக்கு இல்லை மறதி, வைகோ வெல்வது உறுதி. திமுக அதிமுக கட்சிகளுக்கு தொலைநோக்கு பார்வை இல்லை, இலவச திட்டங்கள்லாம் வழங்குறாங்கன்னு குற்றம் சாட்டியிருக்கீங்க. பிறகு ஏன் அந்த கட்சிகளோடவே நீங்கள் கூட்டணி அமைச்சிருக்கீங்க? கடந்த காலங்கள்லேருந்து பார்த்தோம்னா மாறி மாறி கூட்டணி இருந்துட்டு தான் இருக்கீங்க. அதாவது கூட்டணிக்காக நாங்கள் யாருடைய கதவையும் எப்போதும் தட்டவில்லை. தமிழ்நாட்டினுடைய தட்பவெப்பத்தை கூட்டணி தர்மம் தான் ஒரு வெற்றியை தீர்மானிக்கிறது. பொடா என்கிற அடக்குமுறை சட்டத்தில் கடந்த ஜெயலலிதாவின் ஆட்சியில் வைகோ கைது செய்யப்பட்டிருந்தார். சிறைச்சாலையில் 19 மாத காலம் அவர் தவம் இருக்கிறார். திமுகவோடு எந்த உறவும் இல்லை. கலைஞர் அவர்கள் வேலூர் சிறைச்சாலைக்கு வருகிறார்கள், வைகோவை சந்திக்கிறார்கள். அப்பொழுது தமிழ்நாட்டில் பேசப்பட்ட பெரிய செய்தி பொடா சட்டம், அடக்குமுறை. இந்த அடக்குமுறையை எதிர்ப்பதற்கு எல்லா கட்சிகளும் ஒரு அணி வகுக்கின்றன. அதிலே கதாநாயகன் வைகோ. வைகோவை வசப்படுத்திக் கொள்வதுதான் நல்லது என்று கருணாநிதி ராஜதந்திரமாக முடிவெடுக்கிறார். சிறைச்சாலைக்கு வருகிறார். வைகோவும் கலைஞரும் சந்திக்கிறார்கள். கூட்டணி உருவாகிறது. 40 இடங்களிலும் வெற்றி. தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு தேர்தலில் 100% வெற்றி வைகோ பொடா சட்டத்தில் இருந்ததற்கு பிறகு சந்தித்த தேர்தல் தான். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது சட்டமன்ற தேர்தலிலே. அப்பொழுது காளிமுத்து அதிமுகவினுடைய வல்லமை மிகுந்த தலைவராக, மக்கள் திலகம் எம்ஜிஆரின் மனம் கவர்ந்தராக, அண்ணாவின் கொடிநிழலில் வளர்ந்த, அரசியல் சட்டத்தை தீ நாக்குகளுக்கு தின்ன கொடுத்தவர், மூத்த மகன் முக முத்துவுக்காக எம்ஜிஆர் நிராகரிக்கப்பட்ட பொழுது தொடங்கப்பட்டது அதிமுக. 3வது மகன் முக ஸ்டாலின் வைகோ நிராகரிக்கப்பட்ட பொழுது தொடங்கப்பட்டது மதிமுக. 2ம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கைகோர்த்து கொள்ளலாம், கர்ணனே வா என்றவர் பகிரங்கமாக விடுத்த அழைப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கு மத்தியிலும் எங்கள் தோழர்களுக்கு மத்தியிலும் பல அதிர்வலைகளை உருவாக்கிற்று. ஆகவே இது சரியாக இருக்கும் என்று இருதரப்பு முடிவெடுத்தார்கள். ஆகவே ஒரு தற்காலிகமாக ஒரு வெற்றி இல்லாமல் இயக்கத்தை நம்பிக்கையோடு முன்னெடுத்து செல்ல முடியாதது தவறு இல்லை என்று சொல்லி கைகோர்த்தோம். அதிலேயும் பிரச்சனை ஏற்பட்டு தான் பிரிந்து வர வேண்டியதாயிற்று. ஆகவே அப்படி ஒரு கூட்டணி முடிவெடுத்ததிலே தவறில்லை. யாரோடு கூட்டணி வைத்துக் கொண்டாலும் எங்கள் கொள்கையை நாங்கள் காவு கொடுத்ததில்லை.
காட்டில் இருந்தால் மட்டுமல்ல, கூட்டில் இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான் என்பதை எப்போதும் நாங்கள் நிரூபித்து வந்திருக்கிறோம். கருணாநிதி ராஜதந்திரமாக முடிவெடுத்தார்னு சொன்னீங்க. அதே போல அதிமுகவும் உங்களுக்கு கூட்டணி அழைத்ததை நீங்க ஏற்றுட்டு இருக்கீங்க. இப்படி திமுகவும் அதிமுகவும் அவங்களுடைய வெற்றிக்காக உங்களை பயன்படுத்திய போது அதை புரிந்து கொள்ளக்கூடிய ராஜதந்திரம் உங்க கட்சிக்கு இல்லாம போச்சா? அப்படி அதாவது தேர்தல் காலகட்டத்தில் ஒரு பீக் கவர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு நெருக்கடியான நேரத்தில் இயக்க நலன்கிறது எடுக்கிற முடிவு தானே தவிர இதய நலன் சார்ந்து எடுக்கிற முடிவல்ல அது. இப்போ கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகள், கூடங்குளம் பிரச்சனையாக இருந்தாலும், முல்லை பெரியாறு பிரச்சனையாக இருந்தாலும், வைகோ முன்னின்று நடத்தினார். அதற்கு அந்த மக்களை திரட்டினார், ஒன்று திரட்டினார். அந்த திரட்டுதல் சங்கரன் கோயில் தேர்தலில் எதிரொலிக்குமா, அவருக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்குமான்னு பார்த்தா 3ஆம் இடத்தை தான் மதிமுக பிடிக்க முடிஞ்சது. இப்படி மக்களை ஒன்று திரட்டியும் வைகோவால் மக்களை ஒருங்கிணைக்க முடியல, மக்களுடைய அபிப்பிராயத்தை பெற முடியலன்னு எடுத்துக்கலாமா? இது வந்து பொது தேர்தல் கிடையாது, இது இடைத்தேர்தல். ஆளுகிற கட்சியோடு பல கட்சிகள் கூட்டணி. இத்தனைக்கும் அது ஒரு தலித்து தொகுதி. தலித்து மக்களினுடைய அரசியல் கட்சியாக பேசப்படுகிற டாக்டர் கிருஷ்ணசாமியினுடைய புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சி அதிமுகவோடு கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அகில இந்திய காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி. நாங்கள் தன்னந்தனியாக நின்றோம். நடுங்காத மனங்களே மகத்தான ஆயுதங்கள் என்று நின்றோம். தேர்தல் பிரச்சாரம் பண்ணுகிற பொழுது எங்களுக்கு கிடைத்த வரவேற்பு யாருக்கும் கிடைக்கவில்லை. நாங்கள் வீடு வீடாக கதவு தட்டி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புகளை சொல்லி வாக்கு கேட்டோம். மக்கள் வாக்களிக்கிற மனநிலையில் இருந்தார்கள். தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்பு ஆச்சரியமாக இருக்கும், 1000க்கும் மேற்பட்ட கார்கள் தொகுதியை சுற்றி வளைத்து விட்டன. ஒரு யுத்த காலத்தில் இப்படியா இயங்குவார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு 32 அமைச்சர்கள் உள்ளிட்ட 48 குழுவும் எத்தனை கோடி வாரி இறைத்தார்கள் என்று தெரியாது. எந்த விலை கொடுத்தாவது வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி சாதாரண பின்தங்கிய எந்த விதமான வசதியும் வாய்ப்பும் 1000 ரூபாய் சிகப்பு நோட்டையை பார்க்காத மக்கள் மத்தியில் 5000 10,000 என்று வாரி இறைத்து வெற்றியை அவர்கள் தட்டி பறித்து கொண்டார்களே தவிர தானாக வந்த வெற்றி அல்ல. நாங்கள் தனியாக நின்று இத்தனை வாக்குகள் வாங்கியிருக்கிறோம் என்றால் 2001 தேர்தலிலும் தனியாக நின்று வாங்கிய வாக்குகளை இப்போதும் பெற்றிருக்கிறோம் என்றால் எங்கள் விதை நெல் எங்களிடம் இன்னும் பத்திரமாக இருக்கிறது. கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழ்நாட்டில் 11 இடைத்தேர்தல் நடந்தது. 11 இடைத்தேர்தலையும் கருணாநிதியின் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெற்றது, அதிமுக வெற்றி பெறல. ஆனால் இதில் என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா, வைகோ அவர்களுடைய சொந்த கிராமத்தில் இந்த நடக்கிறதுனால இன்னும் வாக்கு வங்கி, இன்னும் வாக்குகள் அதிகமாக கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது நடக்கல இல்லையா? ஆமாம், அதுதான் சொன்னேன். கடைசி 2 நாளில் ஏன்னா தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் கிராம மக்கள், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். நகர வாக்காளர்கள்னா கொள்ளையடிச்சிருக்கான் தந்திருக்கான்னு சொல்லுவான். இது அப்படி இல்லை. 5000 ரூபாயை தலையில் வச்சுட்டு சத்தியம் அடித்து வாங்குவாங்க. அதனால் ஏழை மக்கள், தர்மத்திற்கும் சத்தியத்திற்கும் கட்டுப்பட்ட மக்களை ஏய்ப்பதும் ஏமாற்றுவதும் என்பது எளிதான காரியம். நாங்கள் எந்த சூழலிலும் பணம் கொடுக்கக்கூடாது என்பதிலே உறுதியாக இருந்தோம். இன்றைக்கும் அந்த மக்கள் மத்தியிலே நாங்கள் தோற்கடிக்கப்பட்டதிலே அவர்களுடைய மனது கொஞ்சம் ஊனப்பட்டிருக்கிறது என்பதை அதற்கு பிறகு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற பொதுக்கூட்டத்தில் நான் பேச சென்ற பொழுது ஆரவாரமான கூட்டமும் மக்கள் மத்தியில் இவர்களை தோற்கடித்தது பெரிய தவறு என்று சொல்லக்கூடிய மனோபாவமும் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இதுதான் ஒரு பயணத்திலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம், தேர்தலிலே வெற்றி பெறவில்லை. மதிமுக திமுகவையும் அதிமுகவையும் குற்றம் சாட்டுகிறது. ஆனால் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி சீமான் அவர்கள் திராவிட கட்சிகளால் மக்கள் பின்னடைவுக்கு சென்றிருக்கிறாங்களே தவிர முன்னேற்றம் அடையலன்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்து என்னங்க சார்? ஜெயலலிதாவையும் கருணாநிதியையும் மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு திராவிட இயக்கத்தை அளந்து பார்க்க முடியாது. திராவிட இயக்கம் என்பது வர்த்தக பண்ணை அல்ல, அது வித்தக பாசறை. திராவிட இயக்கம் என்பது எலெக்ஷனுக்காகவும் கலெக்ஷனுக்காகவும் கண்டுபிடிக்கப்பட்ட கட்சி அல்ல, அது சர்வீஸிற்காகவும் சாக்ரிஃபைஸிற்காகவும் இருக்கிற இயக்கம். திராவிட இயக்கம் முத்த காட்சிகளால் நிரம்பிய கூடாரம் அல்ல, அது இரத்த சாட்சிகளால் வியாபிக்கப்பட்ட மாளிகை. அதிலே கருணாநிதியும் ஜெயலலிதாவும் தங்களுடைய சொந்த சுய லாபங்களுக்காக அந்த இயக்கத்தினுடைய மரபார்ந்த பெருமையை அவர்கள் சிதைத்திருக்கிறார். ஆகவே குற்றச்சாட்டு வைப்பதாக இருந்தால், சீமான் ஆண்மகனாக இருந்தால்
ஜெயலலிதாவையும் கருணாநிதியைத்தான் குற்றவாளி கொண்டில் நிறுத்த வேண்டுமே தவிர திராவிட இயக்கத்தை குற்றவாளி கொண்டில் நிறுத்தக்கூடாது. ஆகவே வரலாறு தெரியாமல் வாய் நீளம் காட்டுகிறார் சீமான். திராவிட இயக்கம் இல்லாவிட்டால் தமிழகம் இல்லை. இனி ஒன்று, திராவிடமும் தமிழ் தேசியமும் முரணானதல்ல. ஆகவே குட்டையை குழப்பி மீன் பிடிக்க பார்க்கிறார். குட்டையும் குழம்பாது மீன் பிடிக்கவும் முடியாது. இது சீமானுடைய வெற்று முயற்சி. யாரோ திராவிட இயக்கத்தை சின்னாபின்னப்படுத்துவதற்கு பார்ப்பனர்களால் முடியவில்லை. பார்ப்பனர்களால் முடியாத காரியத்தை இந்த சீமான் என்கிறவர் செய்ய வருகிறார் என்றால் இவராக செய்யவில்லை, இவரை யாரோ ஏவுகிறார்கள், இவர் கூலிக்கு குறைக்கிறார், அவ்வளவுதான். சார், இப்போ திராவிட கட்சிகள் பற்றி சொன்னீங்க. தேவதாசி முறையை ஒழித்ததிலும் இடஒதுக்கீடு கொண்டு வந்ததிலும் மிகப்பெரிய பங்கு திராவிட கட்சிகளுக்கு உண்டுன்னு. இந்த மாதிரியான வரலாறெல்லாம் எப்பவும் முடிந்து போன ஒரு வரலாறு. ஆனால் இப்போ இந்த திராவிட கட்சிகள் மக்களுக்காக என்ன செய்திருக்கிறது, அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இல்லையா? அதில் சீமான் சொன்னது என்ன தவறாக போயிடுது? ஊழல் மலிந்திருக்கிறது என்றவர் குற்றம் சாட்டுவார் என்றால் அதற்கு கருணாநிதி காரணம். ஆடம்பரமும் அகம்பாவமும் தலை தூக்கி நிற்கிறது, அதிகார துஷ்பிரயோகம் அத்துமீறலும் இருக்கிறதா, அதுக்கு ஜெயலலிதா காரணம். இதற்கு திராவிட இயக்கம் என்கிற கான்செப்டுக்கு மேலே கை வைக்கப்படாது. மலரக்கூடாது என்று மறுக்கப்பட்ட மொட்டாய், தாயின் மார்பகத்தில் பால் குடிக்கக்கூடாது என்று விலக்கப்பட்ட கன்றாக இருந்த தமிழர்களுக்கு எல்லா துறைகளிலும் வாழ்வை உருவாக்கி தருவதற்கான வசந்தத்தின் கதவை திறந்து வைத்தது திராவிட இயக்கம். இன்றைக்கு 6000 பள்ளிக்கூடங்கள் காமராஜர் திறந்தார். 50க்கு மேற்பட்ட கலை அறிவியல் கல்லூரிகளை காமராஜர் இந்த மண்ணில் திறந்தார்னா அவர் முதலமைச்சர் ஆனதனுடைய விளைவது. அதை உருவாக்கியது திராவிட இயக்கம். ஆகவே இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 600 பொறியியல் கல்லூரிகள், வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் 2 பள்ளி, நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள், நகர்கள் எங்கும் பல பல பள்ளி, தேடு கல்வி இல்லாத ஊரை அதனை தீக்கிரையாக மடுத்தல் என்கிற நிலைமை மாறி இன்றைக்கு எங்கிருந்தெல்லாம் கல்வி கற்க இங்கே வருகிறார்கள். அது மாதிரி இன்னைக்கு மெட்ராஸ் சிட்டி, சென்னை சிட்டி இன்னைக்கு மெடிசினுக்கு இதுதான் கேபிட்டல் சிட்டி. அதனால திராவிட இயக்கத்தின் சாதனைகள் என்பது இந்த நாட்டினுடைய கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் திராவிட இயக்கம் உருவாக்கி தந்தது. கருணாநிதியும் ஜெயலலிதாவும் செய்த தவறுக்கு திராவிட இயக்கம் பொறுப்பாக முடியாது. சீமானுக்கு தைரியம் இருந்தால் அவர்களை குற்றம் சாட்ட வேண்டுமே தவிர திராவிட இயக்கத்தை குற்றம் சாட்டக்கூடாது. திமுகவையும் அதிமுகவையும் குற்றம் சாட்டுகிறீர்கள். இப்போ மதிமுக ஆரம்பித்து 18 ஆண்டுகள் ஆகின்றன. இப்போ தேசிய பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து போராடுகிற அளவுக்கு மாநில பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களை ஒருங்கிணைக்கின்றதா மதிமுக அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன் இந்த மாதிரியான ஒரு மாற்றம்? இந்தியாவினுடைய பிரதமரை தலைநகர் சென்னைக்கு அழைத்து வந்து ஒரு பொதுக்கூட்ட நிகழ்விலேயே சேது சமுத்திர திட்டம் அமல்படுத்தப்படும் என்று அறிவித்த வரலாறு வைகோவின் வரலாறு, மதிமுகவின் வரலாறு. இன்னைக்கு 42 போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் முல்லை பெரியார் உரிமை காக்க. முல்லை பெரியார் உரிமை காக்க வைகோ போராடாமல் இருந்திருந்தால் முல்லை பெரியார் அணையை உடைத்து நொறுக்கி இருப்பார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மதிமுக தொடங்கியதற்கு பிறகு காலில் விழுகிற கலாச்சாரம், கட்டோட்டு வைக்கிற கலாச்சாரம், ஆகவே நிர்பந்த ஒப்பனைகள், ஆச்சார கோடுகள் அனைத்தும் இன்றைக்கு துடை தெரியப்பட்டிருக்கிறது என்றால் அது மதிமுகவின் சாதனை. அதிகாரத்தில் இருக்கிற கட்சி சாதிக்க முடியாததை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் சாதித்திருக்கிறது. ஆகவே இது தமிழ்நாடு தழுவிய அளவில் 1600 கிலோமீட்டர் வைகோ அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் நடந்தார். திருநெல்வேலியிலிருந்து சென்னை வரைக்கும் 2வது நடந்தார். எந்த இடத்துல எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கல, மக்களை ஒருங்கிணைப்பதற்குத்தான் நிலங்களை விற்காதீர்கள் என்றார். இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்றார். நதிகளை இணையுங்கள் என்றார். இப்படி நாட்டு மக்களினுடைய பிரச்சனைகளை முன்வைத்துத்தான் இதுவரைக்கும் பேசி இருக்கிறோம், செயல்படுத்தி இருக்கிறோம். அதைத்தான் இன்னும் முன்னெடுத்து செல்வதற்கு 4 கால் பாய்ச்சலில் முன்னேறுகிறோம். எங்களுக்கு வெளிச்சம் போட்டு தருவதற்கான மீடியாக்களும் எங்களுக்கு பக்கபலமாக பத்திரிகைகளும் இல்லாத காரணத்தினால் நாங்கள் இருப்பது மாதிரியே காட்டிக்கொள்ளக்கூடாது என்று சில இருட்டு சக்திகள் எங்களை இருட்டிலேயே வைப்பதற்கு நினைக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் வளர்கிறோம் என்பதை வருகிற தேர்தல் முடிவுகள் வருகிற காலத்தில் உணர்த்தும். நடிகர்கள் ஆட்சிக்கு வந்தால் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்றீங்க. ஆனால் நம்ம பார்த்தோம்னா நடிப்பு துறையிலிருந்து தான் ஜெயலலிதாவும் கருணாநிதி அவர்களும் வந்திருக்காங்க. தொடர்ந்து மாறி மாறி மக்கள் அவர்களுக்கு தான் ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் நடிகர்கள் ஆட்சிக்கு வந்தால் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்றீங்க? கட்சி அமைத்து வெற்றி பெற முடியாது. எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் என்றால் எம்ஜிஆர் நடிகராக மட்டும் அவரை பார்க்கவில்லை, இந்த நாட்டு மக்கள் அவரை நாயகனாக பார்த்தார்கள்.
வெகுஜன விரோதியாக இருக்கிற கருணாநிதியை விட்டு அவர் விலகி வெளியேறி வந்த பொழுது அகிலத்தின் கவனத்தை கவர்ந்த இந்திரா அவரோடு கைகுலுக்கி கொண்டார். கம்யூனிஸ்டுகள் அவருக்கு ராஜபாட்டை உருவாக்கி கொடுத்தனர். தமிழ்நாட்டினுடைய தலைப்பு செய்தியானார் வெற்றி பெற முடிந்தது. இது நீங்க சொல்றதுலாம் ஆரம்ப காலத்துல நடந்த வரலாறு. ஆனா இப்போ பிறகு எல்லாருமே இப்போ விஜயகாந்த் அவர்கள் கட்சி அமைச்சிருக்காங்க, சரத்குமார் அவர்கள் கட்சி அமைச்சிருக்காங்க. அவங்களும் வந்து இப்போ சரத்குமார் அவர்கள் 2 தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ எப்படி நீங்க ஆட்சிக்கு வந்து வெற்றி பெற முடியாதுன்னு சொல்றீங்க? ஆனா நம்மளுடைய நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கு அவர்களை நோக்கி தானே இருக்கு. சரத்குமாரனுடைய உயரம் அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் 2 தொகுதி அவ்வளவுதான். விஜயகாந்த் இனி உயரம் ஆவதற்கே வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவரிடத்தில் மக்கள் எதிர்பார்த்தார்கள். அதுதான் சொன்னேன், கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு தேர்ட் ஃப்ரெண்ட் மாதிரி அவர் முன்னிறுத்தப்பட்டார் தமிழ்நாட்டு பத்திரிகைகளால். அந்த இடத்தை அவரால் இட்டு நிரப்ப முடியல. தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனைகளுக்காக அவர் எப்போதும் பேசியதில்லை. முல்லை பெரியார் பிரச்சனைக்காக தமிழ்நாட்டில் சிறப்பு சட்டமன்றத்தை முதலமைச்சர் அவர்கள் கூட்டுகிறார்கள். அந்த கூட்டத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஆப்போசிஷன் பார்ட்டி மீன்ஸ் ஷேடோ கவர்மெண்ட், ஒரு நிழல் அமைச்சரவைக்கு தலைமை தாங்குகிற எதிர்க்கட்சி தலைவர் பேசலை. தமிழ்நாட்டினுடைய முக்கியமான எந்த பிரச்சனைகளுக்கும் அவர் குரல் கொடுக்கவில்லை. அவரை ஒரு 3வது சக்தியாக எண்ணியவர்கள் இன்றைக்கு மூச்சு முட்டி திணறுகிறார்கள். ஏன்னா கொள்கை கிடையாது. மதிமுக நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு கொள்கை சார்ந்த அடிப்படையான ஒரு இயக்கம் அப்படின்னா ஏன் கட்சி தொடங்கி 18 ஆண்டு காலம் ஆகியும் ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை உருவாக்க முடியல? பத்திரிகை பலம் வேணும், எங்கள்கிட்ட கிடையாது. மீடியாவினுடைய ஆதரவு வேணும், எங்கள்கிட்ட கிடையாது. அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு தயவு வேணும், எங்கள்கிட்ட கிடையாது. கோடீஸ்வரர்களினுடைய கூட்டம் இருக்கணும், எங்கள்கிட்ட கிடையாது. ஆகவே ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெறுவதற்கென்று சில காரணிகள் இங்கே வைக்கப்படுகிறது. அது எதுவும் எங்களிடத்தில் இல்லை. அதான் சொன்ன கொள்கை சார்ந்த அரசியல். மறுமலர்ச்சி சும்மா வராது, அதற்கு நிறைய விலை கொடுக்க வேண்டியது வரும். 22 ஆண்டு கால சிறைவாசத்திற்கு பிறகு ஆங் சாங் சூயி இன்றைக்கு மியான்மரில் பெற்ற வெற்றியை வருகிற காலத்தில் வைகோ பெறுவார். ஏடிஎம்கேக்கு ட்ரெடிஷனல் ஓட் பேங்கு, டிஎம்கேக்கு ட்ரெடிஷனல் ஓட் பேங்கு. அந்த ஓட் பேங்கை உடைச்சிட்டு வந்து ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். அதனால் நாங்கள் தமிழ்நாட்டில் இப்போ ஒரு 10 லட்சம் புதிய வாக்காளர்கள் வருடந்தோறும் மறுமலர்ச்சி திமுகவை நோக்கி வருவதற்கான திட்டங்களை வைத்திருக்கிறோம். அதனால தான் அடுத்த தலைமுறைக்கு இன்றைக்கு இருக்கிற தகவல் தொழில்நுட்ப உலகத்தில் மறுமலர்ச்சி திமுக மட்டும்தான் இணையதள நண்பர்கள்னு ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கோம். அதனுடைய ஒருங்கிணைப்பு கூட்டத்தை கடந்த 17ஆம் தேதி நான் ஈரோட்டில் நடத்தினேன். அந்த இளைஞர்கள் சரமாரியான கேள்விகளை கேட்டார்கள். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னேன். ஆகவே இனி வருகிற புதிய தலைமுறை வைகோவை தலைவனாக ஏற்கும். ஜெயலலிதா, கருணாநிதி மாறி மாறி இவர்கள் ஆட்சி செய்ததற்கு பிறகும் நமக்கு தீமைகளே செய்திருக்கிறார்கள். இனிமேல் ஜெயலலிதாவுக்கு கருணாநிதி மாற்றாக இருக்க முடியாது, வைகோ மாற்றாக இருப்பார் என்கிற வகையில் நாங்கள் விஸ்வரூபம் எடுப்போம். வருகிற செப்டம்பர் திங்கள் 15ஆம் தேதி கரூர் நகரில் நடைபெறுகிற மகாநாடு தமிழ்நாட்டின் அரசியலில் பேசப்படுகிற பெரிய சக்தியாக கொண்டு வந்து வைகோவை முன்னிறுத்தும். திமுகவிலிருந்து வைகோ வெளியேறிய போது இளைஞரெல்லாம் தீக்குளித்து இறந்தார்கள். பிறகு அதே ஒரு அதிமுகவோட மாறி மாறி கூட்டணி வைத்தது. இது வந்து இளைஞர்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆதரவை வைகோ இழந்து விட்டாரா? அதெல்லாம் இல்ல, ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கு. அவருக்காக உயிர் கொடுத்திருக்காங்க. இளைஞர்கள் உயிர் கொடுத்து அந்த அளவுக்கு ஒரு நேசத்தோடு பார்த்திருக்காங்க வைகோவை. அந்த நேசம் தொடர்ந்து காப்பாற்றப்பட்டதா? தொடர்ந்து காப்பாற்றப்பட்டது. அரசியல்ல ஒரு முட்டையிலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகு மீண்டும் முட்டைக்கு திரும்ப வேண்டும் என்று நாங்கள் கருதலை. இல்லை, நீங்கள் ஸ்ட்ரக்சரல் ட்ரெடிஷ்னலாக அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதை உடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு முடிவுகளில் தெளிவான கண்ணோட்டத்தோடு இருந்திருக்கணும். ஆனால் நீங்கள் அது மாறி மாறி செயல்பட்டதுனால தான் இந்த ஓட் பேங்க், ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்கை உடைக்க முடியலையா? அப்படி அந்த ஓட் பேங்கை உடைக்க முடியாது. அது ரிலீஜியன் மாதிரி, மதம் மாதிரி. அது உடையாது. நீங்கள் எப்பவும் பாருங்கள், திமுக தோற்கும், அதிமுக ஜெயிக்கும், அதிமுக தோற்கும், திமுக ஜெயிக்கும். ஆனாலும் அவர்களுடைய வாக்கு வங்கியில பெரிய சேதாரம் ஏற்படாது. அப்ப அதுல மாற்றம் ஏற்படாதுன்னா பிறகு எப்படி 2016ல உங்களுடைய கட்சி ஆட்சி அமைக்கும்? புதிய வாக்காளர்கள் வரணும், புதிய வாக்காளர்கள் வரணும், புதிய திட்டங்கள் வரணும். இன்னைக்கு 42 போராட்டங்கள் முல்லை பெரியாருக்கு நடத்தியதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கு போராடுகிற தலைவன் வைகோ தான் என்று காலம் கடந்துதான் மக்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதனால நாங்கள் எங்கள் வியர்வையையும் கண்ணீரையும் மூலதனமாக கொண்டு முன்னேறுகிறோம். அதுக்கு கொஞ்சம் நிறைய விலை கொடுக்க வேண்டியது வரும். அதற்கு கொஞ்சம் காலம் தேவைப்படுகிறது. அந்த காலத்தில் நாங்கள் அந்த இடத்திற்கு வந்து அமருவோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சார்,
காங்கிரஸ் கட்சியினுடைய குடியரசுத் தலைவர் வேட்பாளராக பிரணாப் முகர்ஜி அறிவித்ததை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க. எதற்கு அந்த எதிர்ப்பு? நான் எதிர்ப்பு தெரிவிக்கலை, என் கருத்தை தான் சொன்னேன். தமிழர்களுக்கு இது ஒரு துயரமான சம்பவமாகவே நான் கருதுகிறேன். ஏனென்றால் ராஜபக்சே என்கிற ஒரு காட்டு மிராண்டி இதயத்தை கீழே இறக்கி வைத்த அந்த காண்டாமிருகம் தமிழர்களை கொன்று முடித்த பொழுது போரை நிறுத்துங்கள் என்று திரும்ப திரும்ப பண்ணி சொன்ன பொழுது அது எங்கள் வேலை இல்லை என்று சொன்ன மனச்சாட்சியற்ற மனிதர் பிரணாப் முகர்ஜி. அன்றைக்கு பிரணாப் முகர்ஜி நினைத்திருந்தால் தமிழர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றியிருக்கலாம். கருணாநிதியும் பிரணாப் முகர்ஜியும் கூட்டு சதி செய்து சோனியா காந்தியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு லட்சக்கணக்கான மக்களினுடைய உயிரை காவு கேட்டவர் பிரணாப் முகர்ஜி. அவர் இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக வருகிறார் என்று சொன்னால் தமிழர்களுக்கு இதை போல துக்ககரமான சம்பவம் வேறொன்று இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பொருளாதாரம் இன்றைக்கு இந்த அளவுக்கு ஒரு சரிவின் விரிவிலே போய் அழிவின் விளிம்பிலே போய் நிற்கிறது என்றால் அதற்கும் பிரணாப் முகர்ஜி தான் காரணம். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் 5000 ரூபாய்க்கு இருந்த சவரன் இன்றைக்கு 25,000 ரூபாய்க்கு கிடைக்கல. வெளிநாட்டு வங்கிகளிலே இந்தியாவிலே இருக்கின்ற பெருந்தனக்காரர்கள் போட்டிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை கருப்பு பணம் என்று சொல்ல முடியாது என்று சொல்வது மட்டுமல்ல, அதை மீட்பதற்கு ஒரு துரும்பு கூட தூக்கி போடாதவர் நிதியமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜி. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த தெரியவில்லை. விலைவாசி உயர்வுக்கு எந்தவிதமான குறைப்பதற்கான நடவடிக்கை அவர் மேற்கொள்ளல. பங்கு சந்தையில் ஏற்பட்டிருக்கிற வீழ்ச்சி இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பாதாளத்தில் தூக்கி வீசி இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மனிதரை மீண்டும் இந்தியாவினுடைய ஜனாதிபதி ஆக்குவது என்பது இந்தியா சபிக்கப்பட்ட பூமி, இனி வேறு விதி கிடையாது. இதை அனுபவித்து தான் தீரணும். சார், இப்போ பொருளாதார வீழ்ச்சின்னு சொல்லியிருக்கீங்க. உணவு, உடை, உறைவிடம் இது எல்லாமே எல்லா மக்களுக்கும் சரி வேகத்தில் கிடைக்கணும். ஆனால் இன்றைக்கும் அந்த விலைவாசி உயர்வால் மக்கள் அதிக அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. ஏன் இந்த மாதிரி அன்றாட பொருட்கள் எல்லாம் அதிக விலை உயரும் மாதிரியான ஒரு நிலை ஏற்படணும்? எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரியான ஒரு வழி ஏன் ஏற்படுத்தப்படலை? இது இவர்களிடத்தில் திட்டம் கிடையாது. எல்லோருக்கும் எல்லாம் என்று இருப்பதான ஒரு திட்டத்தை முன்வைத்து இயங்கணும். இவர்கள் பன்னாட்டு பகாசுர வங்கிகளுக்கு பலியாகி போனார்கள். சர்வதேச கம்பெனிகளினுடைய ஏஜென்ட்டுகள் ஆகிவிட்டார்கள். இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் எது தேவை என்று கருதாமல் சர்வதேச நிதி ஆணையத்திற்கு கட்டுப்பட்டு இயங்குகிறார்கள். வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. இப்போ ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கீங்க. வெளிநாட்டு பொருட்களை நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு உங்களுடைய கட்சியை சார்ந்த உறுப்பினர்களுக்கு நீங்கள் சொல்லலாம் இல்லையா? ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து காங்கிரஸோ இல்லை பாஜகவோ யார் ஆட்சியில் மத்தியில் இருந்தாலும் தொடர்ந்து குற்றம் சுமத்திட்டு தான் இருக்க போகிறோம். இவங்களுடைய பொருளாதார கொள்கை சரியில்லைன்னு. ஆனால் அதற்கு மாற்றாக உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்மளுடைய நாட்டு பொருட்களை பயன்படுத்துங்க, அந்நிய பொருட்களை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லலாம் இல்லையா? சொல்லிட்டு தானே இருக்கும். நான் இன்னும் சொல்ல போனால் வெல்லம் பயன்படுத்தாதீர்கள், சர்க்கரை பயன்படுத்தாதீர்கள், கருப்பு கட்டி பயன்படுத்துங்கள்னு சொல்லிட்டு இருக்கேன். மக்கள் மத்தியில் அது குறித்த அவேர்னஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் இந்த நாட்டில் அதான் சொன்னேன், தமிழ்நாட்டில் இப்பொழுது அரசியல் மாறுதல் மட்டுமல்ல, ஒரு பண்பாட்டு புரட்சி தேவைப்படுகிறது. பிரணாப் முகர்ஜியும் கருணாநிதியும் அவர்கள் கைகோர்த்து தமிழ் ஈழத்துக்கு எதிராக நடைபெற்றார்கள்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ டெசோ மீண்டும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கருணாநிதி இதுவரை நடத்திய நாடகத்தில் மோசமான நாடகம் இப்போது அவர் தொடங்கியிருக்கிற டெசோ என்கிற நாடகம். ஊரையும் உலகத்தையும் ஏமாற்ற முடியும் என்று கருணாநிதி இன்னும் நம்புகிறார். அவருடைய நெஞ்சுரத்தை பாராட்டத்தான் வேண்டும். இந்த டெசோயை புதைத்தவரே இவர்தான். புதைத்தவரே மீண்டும் அதை உயிர்ப்பிப்பதற்கு முன் வருகிறார். பொதுவாக வாந்தி எடுத்ததை யாரும் சாப்பிட மாட்டார்கள். நாய் மட்டும்தான் வாந்தி எடுத்ததை தின்னும். அதற்கு இதற்கு வித்தியாசம் இருப்பதாக நான் கருதலை. டெசோவை தொடங்குவதற்கோ தமிழீழம் பற்றி உச்சரிப்பதற்கோ கருணாநிதிக்கு ஏதாவது யோக்கியதையோ உரிமையோ இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. ஏனென்றால் கருணாநிதியினுடைய மருமகன் முரசொலி மாறன் நாடாளுமன்றத்தில் பிரபாகரனை கைது செய்து விளக்கு கம்பத்திலே கட்டி வைக்க வேண்டும் என்று பேசினார். பிரபாகரன் சக போராளிகளை கொல்லுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை தம்பி பிரபாகரன் மீது வைத்தார். சகையினாலே தமிழீழம் பாழாய் போயிற்று என்று சொன்னார். இப்படியெல்லாம்
லண்டன் 4 சேனல் நிகழ்ச்சி வருகிறது என்று சொன்ன பொழுது இது பழைய படம் என்றார். பகை கக்குகிற பாகிஸ்தானிலே இருந்து அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு, மியாட் ஆஸ்பத்திரிக்கு விசா பெற்றுக்கொண்டு சிகிச்சைக்கு வருகிறார்கள். ஆனால் தமிழ் தேசிய இயக்கத்தின் தன்னிகரில்லாத தலைவன், லட்சக்கணக்கான இளைஞர்களின் ஆதர்சமாக விளங்குகிற தம்பி பிரபாகரனை பெற்றெடுத்த பெருமைக்குரிய தாய், இன்னும் சொல்லப்போனால் எங்கள் வணக்கத்திற்குரிய அந்த தெய்வம் பார்வதி அம்மாள் சிகிச்சை பெறுவதற்கு தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது அவர் பயணம் செய்த விமானத்திலிருந்து கீழே அனுமதிக்காதவன் இந்த கருணாநிதி. இவர் இப்பொழுது டெசோ என்று சொல்லுகிறார் என்றால் தமிழீழம் குறித்த ஒரு பார்வை உலக அரங்கில் இன்றைக்கு அங்கீகாரம் பெற்று வருகிறது. சர்வதேச நாடுகள் இன்றைக்கு தமிழீழத்தின் பக்கம் அவர்கள் கவனத்தை திருப்பி இருக்கிறார்கள். ஒருவேளை தமிழீழம் வந்துவிட்டால் அது என்னால் வந்தது என்று காட்டிக்கொள்வதற்கு, தமிழீழத்தை புதைப்பதற்கு கல் தூக்கி போட்ட இந்த கயவன் சோனியா காந்தியோடு சேர்ந்து கொண்டு 4வது தமிழீழ போரை முடிவுக்கு கொண்டு வந்த இந்த மனச்சாட்சி இல்லாத மரத்து போன இந்த ஜென்மம் மீண்டும் பேசுவதை திமுகவின் தொண்டனே ரசிக்க மாட்டான். இவ்வளவு ஒரு அரை மணி நேரத்தில் மதிமுக கட்சியினுடைய செயல்பாடுகள் பற்றியும் கொள்கைகளை பற்றியும் நிறைய விமர்சனம் செய்து பேசினோம். உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. சமகால தமிழகத்தில் நாட்டு மக்களினுடைய பிரச்சனைகளை அலசுவதிலும் சூடான செய்திகளை பந்தி வைப்பதிலும் முன்னேறி கொண்டிருக்கிற சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இன்றைக்கு இந்த நிகழ்வின் மூலம் நான் கலந்து கொண்டதில் உங்கள் இதயத்தில் எனக்கு ஒரு இடம் கிடைத்திருக்கிறது என்கிற மகிழ்ச்சியை விட, சத்தியம் தொலைக்காட்சி அதன் இலக்கை எட்டவும் 1000 பிறை காணவும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்து, சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னிடத்தில் செவ்வி கண்ட உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியர்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நேர்களே, மதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களோட சூடா ஒரு டாக் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மற்றொரு சிறப்பு விருந்தினருடன் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வனிதா பரமசிவம்.